நமச்சிவாய எம் குமரவேல் ஒரு 100 வருஷத்துக்கு 300 வருஷம் அதுக்கு அப்படியே பின்தாங்கி போக 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 அப்போ இருந்த சித்தர்கள் எல்லாமே ஜீவசமாதி அந்த ருத்ராஜத்தை வச்சு உருட்டிக்கிட்டு துளசி மாலை வச்சு உருட்டிக்கிட்டு அவங்க உக்காந்த வாக்குலேயே அவங்கள அந்த மேலே சமாதி கட்ட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஏன் அதை யாரும் பண்ணுறதில்லன்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். ஓகேங்களா? அது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து அவங்க அப்படி வந்து மக்கள் வழிபாட்டு தலமாக ஆக்கணும், நம்மளை மக்கள் வழிபடுற மாதிரி பண்ணணும், மக்களுக்கு நிறைய பணியாற்றதான் அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க. இப்போ இருக்க சித்தர்கள் நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், அவங்க ஏன் அதெல்லாம் பண்ணுறதில்லன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த உடலும் வேணாம், நீ ஏன் வழிபடுற, எனக்கு எது கோயில் கட்டுற, நான் இந்த வந்தேன், இந்த பூமியில் இருந்தால் கிளம்பிட்டேன், இறைவனை வழிபட்டுனா கிளம்பிட்டேன், எனக்கு இந்த ஜீவசமாதிலாம் வேணாம் அப்படிங்கிறவங்க தான் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க. அதை மீறி அதுக்கப்புறம் அவங்கள வழிபட்ட அன்பர்கள் தான் எடுத்து இப்போ சில பேர் நிறைய பேர் இறந்ததுக்கப்புறம் தான் ஜீவசமாதி அவங்களுக்கு நடந்திருக்கு. அது அவங்க சொல்லாமல் தெரியல, தவறும் இல்லை. சாக்கடை சித்தர் பழனியில் இந்த எடுத்துக்காட்டுக்கு சொன்ன இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் சொல்லிட்டு அமரல. ஓகேங்களா? ஒரு சிலர் இந்த மாதிரி சொல்லாமலே இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க சித்தரா இல்லையான்னு கேட்டால் அவங்க சத்தியமாக சித்தர் தான். அவங்க என்னென்னா, இந்த உடல் எனக்கு வேணாம், நீ என்னை வழிபடுறியோ இல்லையோ, நான் இறைவனை தேடணும்னு நினச்சேன், எனக்கு இறை வழிபாடு கிடைச்சிருச்சு, அவ்வளோதான், நான் வந்தேன், இந்த உடல் கூட எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை கடந்து தான் அவங்க இப்படி இருக்காங்க. அதனால் 2 பேருமே அவங்க ஜீவசமாதி சொல்லிட்டு உட்காந்தவங்க தான் சித்தரா, இப்படி இல்லைப்பவங்க சித்தர் இல்லையா, எல்லாருமே சித்தர் தான். ஆனால் ஒரு சிலர் தவறாக ஒரு சிலர் அந்த குறியாடிக்கிட்டு இருப்பாங்க, அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களெல்லாம் சித்தர்னு நினச்சிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் ஜீவசமாதி பண்ணி வச்சுருவாங்க. நான் அது எல்லாத்தையுமே தப்பு சொல்ல, தப்பாக பண்ணவங்கள சொல்கிறேன். குறியாடி இந்த வாக்கு சொல்கிறவங்களாம் ஒரு சிலர் தெய்வ நிலை அடைஞ்சிருப்பாங்க, ஒரு சிலர் தெய்வம் இருக்கனால தான் அவங்க வாக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு சிலரை நம்ம சித்தர்னு சொல்லி அவங்க மேலே சிவலிங்கத்தை வச்சு ஜீவசமாதி பண்ணி ஒரு பிஸ்னஸ் நிறைய பேர் இருக்குது, இல்லாதவங்களும் ஒரிஜினலாகவும் இருக்காங்க. இதெல்லாம் தவறான விஷயம். காலங்காலமாக சித்தர்களுக்குன்னு நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இது குறியாடிங்களுக்கும் இதை சம்மந்தப்படுத்தக்கூடாது இல்லையா? ஒருவேளை அவங்க சித்தராக இருந்தால் அது அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் அது நடக்கட்டும், அது தவறில்லை. ஓம் நமச்சிவாய.